தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு பிரஸ் மீட்ல எடப்பாடி மிக காட்டமா விமர்சனம் பண்ணி செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு. எடப்பாடி உண்மையிலேயே தன்னோட தலைமைத்துவத்தின் பேர்ல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைவர்கள் பேசுறது இதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாதுங்க. எம்ஜிஆர்லாம் மௌனம் தான் சாதிப்பார், இக்னோர். மாறாக நீங்க நீக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா எண்டே கிடையாது. நீக்கினது மூலமா எடப்பாடி பழனிசாமி வீக் ஆயிருக்காரு. ஓகே, அவர் நினைக்கலாங்க அதிமுக அப்படியே இருக்கு, எம்ஜிஆர் ஓட்டு வங்கி அப்படியே நமக்கு வந்துடும். அதெல்லாம் வராதுங்க. எந்த தலைவர் ஓட்டு வங்கியும் வராது. வழக்கு போட்டவனும் சும்மா இருப்பாரா செங்கோட்டையன்? தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் போட மாட்டாரா? வழக்குக்கு போனால் இன்னொரு லிட்டிகண்டா அவர் மாறுவார். அதிமுக உரிமை சம்பந்தப்பட்ட இன்னொரு வழக்காடி. அப்போ அந்த கார்டை யூஸ் பண்ணணும்னு பிஜேபி நினைச்சா யூஸ் பண்ணும். அதை அடிப்படையா வைத்துக் கொண்டு சின்னத்தை முடக்கலாம்னு சொல்ல வரீங்களா? எடப்பாடி பழனிசாமி பிரஷருக்கு பணியில்லைன்னா அதை நோக்கி தான் போகும். எடப்பாடியோட உண்மையான பலம் எடப்பாடியா ரெட்டை இலையா? இரட்டை இலை தான் சார். அப்ப ரெட்டை இலை யார் கையில இருக்கு? இப்போதைக்கு எடப்பாடியார் கையில தான் இருக்கு. எப்போதும் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் கையில. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே சின்னம் கட்சிக்கு சொந்தமானதே கிடையாதுல்ல. அதனால தானே சின்னத்தை இழக்கிறோம் நம்ம. அதுதாங்க அமித்ஷா எல்லாம் சொல்றாரு, நீங்க திமுக எதிரான சக்தி எல்லாம் ஒன்னா வாங்கினா அதான் அர்த்தம். என்டிஏ கூட்டணி பலப்படுத்துவோம்ங்கறாரு. நியூஸ் 18 விஸ்தரிக்கணும். அர்த்தம் இதுதான். ஆமா. சிக்கல் எது அப்படின்னா யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது. அமித்ஷாவே சொல்லிட்டாரே சார். அதான் பாஜகவே சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு. அப்படின்னா விஜய் வரமாட்டார்ல. பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக இல்லைன்னா அதிமுக. திமுக பலவீனப்பட்டா அதிமுக லாபம், அதிமுக பலவீனப்பட்டா திமுக லாபம். இப்போ அதிமுக பலவீனப்பட்டா பிஜேபிக்கு லாபம்னு இருக்கு. ஏன்னா திமுக எதிரான ஒரு அணியில் தானே பிஜேபி வருது. அந்த அதிமுக கூட்டணிக்குள்ள தானே சார் பிஜேபி இருப்பாங்க. அந்த கொலாட்டரல் டேமேஜ் அவங்கள பாதிக்காதாங்கிற ஒரு கேள்வி எழுதுல்ல. அதாவது அதிமுக பலவீனப்பட்டால் அதிமுக இடத்த நாம பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பாஜக இருக்கா சார்? 29-26 விட்டுருங்க சார். திமுக பலவீனப்பட்டா அந்த இடத்த பிடிச்சுக்கலாம்னு யாரு நினைப்பா? நிச்சயமா அதிமுக சார். காங்கிரஸ் அண்ணாமலை போட்டி போட்டு ஒரு 18% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க சார் பாஜக. ஆனா காங்கிரஸ் அப்படி எதுவும் பண்ணல. அண்ணாமலை போட்டி போட்டுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். அப்பனா அதுல பாமக ஓட்டே கிடையாதா? அப்ப டிடிவி ஓட்டு அதுல போகாதா? ஓபிஎஸ் ஓட்டு போகாதா? அதெல்லாம் கழிச்சீங்கன்னா பிஜேபியோட கோர் ஓட்டு எவ்வளவு இருக்கு? 18%. பழைய ஓட்டு தாங்க இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாமா இருந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தாவரே. சார், அதிமுகவில் அடுத்தடுத்து பரபரப்பு. கடந்த 30ஆம் தேதி தேவர் குரு பூஜை. அதிமுகவிலிருந்து பிரிந்து போன சக்திகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், அதே போல செங்கோட்டையன் அவர்கள், சசிகலா அவர்கள் 4 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. இல்ல சசிகலா சந்திப்பின் போது மட்டும் டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் மிஸ்ஸிங். நேற்றைக்கு மிக முக்கியமான முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட அடிப்படை கட்சி உறுப்பினர் பதவி மட்டும்தான் இருந்திருக்கு. அதையுமே பதவியில இருந்து நீக்கியாச்சு. இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு பிரஸ் மீட்ல எடப்பாடி மிக காட்டமா விமர்சனம் பண்ணி செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு. அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுக்கு உடனே ஒரு மீம் வந்துச்சு பாத்தீங்களா? நோபல் பரிசு பற்றி பேசுவதற்காக எம்ஜிஆர் மாளிகை வருகிறார் ட்ரம்ப் அப்படின்னு போட்டு ட்ரம்ப் நடுவில் நிற்கிற மாதிரி பின்னாடி ஜெயலலிதா படம், இந்த பக்கம் அந்த பக்கம் எடப்பாடி மற்றும் செங்கோட்டையன். அதாவது மக்கள் இதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். அடுத்த ஒரு நிமிடங்கள்ல அந்த மீம் வந்துருச்சு. ஓகே. அப்போ அதிமுகவில் நடக்கிற விவகாரங்களை பற்றி சாதாரண மக்கள் கவலையில் தான் இருக்காங்க. அதிமுக தொண்டர்களும் நிச்சயமா அந்த கவலையில் தான் இருப்பாங்க. யாருக்குமே கட்சி ஜெயிக்கணுங்கிற ஆசை தான் இருக்கும். இதனால கட்சி ஜெயிக்காதுன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி என்னதான் சொன்னாலும் கட்சி பலத்தோட தான் இருக்குது, இவங்கள திமுக பி டீம் அப்படின்னு என்ன சொன்னாலும் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும்லங்க லோக்கலா. அப்போ இயல்பாக இதுல என்ன கவலை வருது? செங்கோட்டையன் நீக்கம், செங்கோட்டையன் சீனியர் பர்சன், சந்தேகமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு. எனக்கே
1975 இருந்து அவர் தெரியுங்க. 75 ஓகே. கோயம்புத்தூர் பொதுக்குழுல அகில இந்தியங்கிற அடைமொழி சேர்க்கும் போது செங்கோட்டையன் அந்த பொதுக்குழு பொருளாளர். பொருளாளர். ஆமா. ஆமா, அருள் சீனியர். அடுத்த 1.5 வருஷத்துல தேர்தல் வரும்போது சத்தியமங்கலம் தொகுதி அவர் கொடுத்தாங்க. அப்புறம் தான் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்குலாம் வந்தாரு. முதல் தொகுதி சத்தியமங்கலம் தான். அவரை நீக்கிறது அப்படின்னா குறைந்தபட்ச விளக்கம் கேட்டிருக்கணும். அதெல்லாம் எதுவும் செய்யல, நோட்டீஸ் கொடுக்கல, வழக்கு போடத்தான் போறாரு. வழக்குல பெரிய ரிசல்ட் வராது. ஆனா அதிமுக சம்பந்தமான வழக்குகள்ல இது ஒரு வழக்கா மாறிடும்ல, ஒரு லிட்டிகேஷன். அப்போ யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு தானே. சேர்பாபு அதை சொல்லுவாருங்க. அதுக்கு பிறகு சேர்பாபுட்ட ஒரு ரியாக்ஷன் கேட்கறாங்க டிவியில. அதிமுக பலவீனப்படுத்தும், இது பிஜேபியோட கரத்தை வலிமைப்படுத்தும் சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்னா, பிஜேபியோட பேர வலிமை கூடும், அதிமுக பலவீனமா இருக்க பாருங்க, எத்தனை வழக்கு இருக்கு, நீங்க எங்களுக்கு 50 சீட்டாவது கொடுக்கணும், நாங்க 24ல தனியா நின்று தனியா ஒரு கூட்டணி அமைச்சே 12% வாங்கியிருக்கோம், நீங்க 20%. அண்ணாமலை சொன்னதானே அந்த கணக்கு. இப்ப அண்ணாமலையே இந்த குட்டைக்குள்ள வராரு பாருங்க. நான் அது தேவர் குரு பூஜையில அவங்க தற்செயலா நடந்தது. வராருல அண்ணாமலை, பிக்சருக்குள்ள வராரா வரலையா? எஸ், வராரு. நேத்திக்கு ஒரு பிரஸ் மீட் சார். அதிமுக தொண்டர்கள் என்ன விமர்சனம் பண்றாங்க, அமித்ஷா சொல் பேச்சின் காரணமா தான் நான் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கேங்கிற ஸ்டேட்மெண்ட் நேத்தி கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அமித்ஷா கொடுத்த வாக்குறுதின்றாரு. ஆமா, வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையோட பொசிஷன் பிஜேபியில சீனியர் பொசிஷன் கிடையாது. அண்ணாமலை 4 வருஷமா தானங்க பிஜேபிக்கு தெரியும். ஆமா சார். அமித்ஷா அவரு காலகாலமா இருக்கிறவர்ல அவரு. இவரு என்னமோ அமித்ஷா கொடுத்த வாக்குறுதிங்கிற மாதிரி தன்னை ரொம்ப உயர்வா காட்டிக்கிறாரு. ஆனா அர்த்தம் என்ன? அதிமுகவோட இந்த பிரச்சனைகள் பிஜேபியை ஏதாவது ஒரு வகையில கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது, அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா சார். அரசியல் கவலையை அரசியல் லாபமாக மாற்றும் எல்லா கட்சியும். காங்கிரஸ் நிர்பந்தம் கொடுத்து திமுக அதிக சீட் வாங்க பார்க்கும்ல. ஆமா, இப்ப விஜயை காட்டியே கூட அதிக சீட்டு கேட்பாங்கல்ல, அது வழக்கம் தானே. கொடுக்கறாங்க கொடுக்கல வேற விஷயம், நிர்பந்தம் கொடுப்பாங்க. அப்ப நிர்பந்தம் கொடுக்கும்போது பிஜேபி கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. இத்தனை வழக்கு இருக்குங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே ஒரு தற்காலிக ஆர்டர் தான், தேர்தல் ஆணையம் நைஸா இன்னைக்கு அதை செங்கோட்டையை சுட்டி காட்டுவாரு. நீங்களே டெம்பரரி தான், தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அப்படிங்கிற அந்த 3 லைன்ல அப்படிதான் இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட லெட்டர்ல டெம்பரரி தான் இருக்கு. அப்பனா செங்கோட்டையன் மறைமுகமா சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு பிஜேபி எல்லாம் உள்ள இழுப்பாரு. பிஜேபிக்கு முக்கியமான தேர்தல் 2024 தான். அப்பவே நீங்க பிஜேபியோட இல்ல, 29 வரைக்கும் கிடையாதுன்னு சொன்னீங்க. அப்ப பிஜேபி சைட்ல அவர் ஏதோ ஒரு வகையில கொம்பு சீவுறாரு. பிஜேபி அதுக்கு பின்னாடி இருக்கும், நமக்கு தெரியும். ஏன்னா செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினதெல்லாம் யாருங்க? நிர்மலா அம்மாவும் அமித்ஷா ஐயாவும் தானே. அப்ப அவருக்கு முதல்ல கொம்பு சீவிட்டது இவங்க தான். அதிமுக இப்போ நீக்கினது மூலமா எடப்பாடி பழனிசாமி வீக் ஆயிருக்காரு. அவர் நினைக்கலாங்க அதிமுக அப்படியே இருக்கு, எம்ஜிஆர் ஓட்டு வங்கி அப்படியே நமக்கு வந்துடும். அதெல்லாம் வராதுங்க. எந்த தலைவர் ஓட்டு வங்கியும் வராது. காமராஜர் ஓட்டு வங்கி அப்படியே காங்கிரஸ்க்கு வந்துருமா? மூப்பனார் ஐயா இருந்தாரு, வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தாரு, ரொம்ப க்ளோஸா நாங்க பழகிருக்கோம். காமராஜர் ஓட்டு வங்கி எங்க வந்துச்சு 2 பேருக்கும்? செல்வ பெருமையை மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க, அழகிரி எல்லாம் விட்டுருங்க. மூப்பனார் காலத்துல வந்திருக்கணும்லன்ற, மூப்பனார் காலத்துல வரல இல்ல. என்ன காரணம்னா ஒவ்வொரு லீடர் ஒவ்வொரு காலகட்டத்துல அந்த காலகட்டத்தோட தேவைக்கு ஏற்றவாறு அவங்களோட செல்வாக்கு வருதுங்க. ஓகே சார். சார், குறிப்பா இந்த செங்கோட்டையன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் இப்படி ரிபலா வந்திருக்காரு, பின்னாடி பாஜக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. இதனால பாஜகவுக்கு என்ன சார் லாபம்? பேர வலிமை தான். பாஜக ஒரு காலத்திலயுமே 2026 தேர்தலை பத்தி கவலைப்படலையே. நயினாரே தானங்க அது சொன்னாரு. 29 அப்ப 29 அவங்க வியூகத்தை மாத்திக்குவாங்கல்ல. விஜய் கூட போலாம், தேசம் தான் முக்கியம் அப்படின்னு போலாம். நமக்கு தெரியாதுல்ல, 3 வருஷம் இருக்குல்ல. 26 தேர்தலுக்கு என்ன திமுக தான் அதிமுக தான், அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். திமுக ஓட்டு போடுங்க, இல்ல அதிமுக ஓட்டு போடுங்க. அப்ப திமுக ஆளுங்கட்சி நிறைய தவறுகள் செய்திருச்சு, ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குங்க, ரைட்டு. 100 பேருக்கு 65 பேர் அதிருப்தியா இருக்கதா வச்சுக்கோங்க. 100க்கு 65ங்க, அவ்வளவு பெரிய நம்பர் நான் சொல்றேன். அப்படின்னா 35 பேர் தான் ஆதரவு திமுக இல்லையா?
அப்படின்னா அந்த 65 பேர் எத்தனை விதமா பிரிகிறீங்க? ஏடிஎம்கே, விஜய், ஏடிஎம்கே சீமான். 30ன்னு வச்சுக்கோங்க, 32ன்னு வச்சுக்கோங்க. சீமான் ஒரு 10 12 வைங்க, விஜய் ஒரு 10 15 வைங்க. சுயேட்சைகள் இருக்காங்க. இந்த விஜயோட இவங்க எல்லாம் சேரலன்னா இவங்க தனி அணியா போட்டி போட்டு இவங்க ஒரு 4-5% அப்படின்னா 35 ஓட்டு வச்சே ஜெயிச்சிடலாம். அது சொல்லப்போனா அதுதாங்க அமித்ஷா எல்லாம் சொல்றாரு, நீங்க திமுக எதிரான சக்தி எல்லாம் ஒன்னா வாங்கினா அதான் அர்த்தம். இந்திய கூட்டணி பலப்படுத்துவோம்ங்கறாரு நியூஸ் 18 நிகழ்வுல. விஸ்தரிக்கணும். ஆமா, அர்த்தம் இதுதான். ஆமா. சிக்கல் எது அப்படின்னா யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது. அமித்ஷாவே சொல்லிட்டாரே சார், அதான் பாஜகவே சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு. அப்படின்னா விஜய் வரமாட்டார்ல. இப்போ பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்னா விஜய்க்கு அதுல பிரச்சனை இருக்காது. ஆமா. பிரதமர் வேட்பாளர் ராகுல் அப்படின்னா ஸ்டாலினுக்கு பிரச்சனை இருக்காது. முதலமைச்சர் வேட்பாளர் செல்வ பெருந்தகை அப்படின்னா ஸ்டாலினுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? நிச்சயமா பிரச்சனை தான். மூப்பனார் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதா அம்மாவை ஏத்துக்கிடலையே 89ல. ஜானகி அம்மாவை ஏத்துக்கலையே, தனியா தானே காங்கிரஸ் கட்சி முயற்சி, தனியா தான் காங்கிரஸ் போட்டி போட்டாங்க. ஆமா, அப்படிதான் போட்டி போட முடியுங்க. ஓகே, சரி, நீங்க முதலமைச்சர் கனவுல இருந்தீங்கன்னா உங்க பலத்தை நீங்க நிரூபிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா. அப்படின்னா விஜய் அப்படிதான் போவாரு. அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள வரவே மாட்டாரு. அப்படி வரணும்னா நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா அவரை அறிவிக்கணும். ஓகே சார். சார், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுல இருந்து உள்ளுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இதனால என்ன சார், அதிமுக பலவீனம் அடைகிற மாதிரி நமக்கு ஒரு பார்வை கிடைக்குது. இருந்தாலும் அது என்டிஏ கூட்டணிக்கு பாதகமா போய் தானே முடியும். இந்த மாதிரி வேலையை ஏன் பாஜக தொடர்ச்சியா பார்க்கணும் தான் நான் கேட்கிறேன். அதிமுக பலவீனப்பட்டா திமுகவுக்கு லாபம், ரைட்டா? ஆமா, ஆமா. ஆனா அது எப்போதும் அப்படிதான். அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு திமுக வந்துடும். ஒரு புதிய பொலிட்டிக்கல் அல்காரிதம் கிடையாது அது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கிறது தான். பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக இல்லைன்னா அதிமுக. திமுக பலவீனப்பட்டா அதிமுக லாபம், அதிமுக பலவீனப்பட்டா திமுக லாபம். இப்போ அதிமுக பலவீனப்பட்டா பிஜேபிக்கு லாபம்னு இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு அணியில் தானே பிஜேபி வருது. ஆமா. ஆனா இப்ப இப்படி பலவீனம் இருந்தா அதிமுகவுக்கு பலவீனமா இருந்தாலும் அந்த அதிமுக கூட்டணிக்குள்ள தானே சார் பிஜேபி இருப்பாங்க. அந்த கொலாட்டரல் டேமேஜ் அவங்கள பாதிக்காதாங்கிற ஒரு கேள்வி எழுது இல்ல. இல்ல, எப்ப பாதிக்குமான்னு கேக்கீங்க சார்? இப்போ திமுகவுக்கு எதிராக கூட்டணி உருவாக்கி எந்த தேர்தல் அது சொல்லுங்க. இந்த தேர்தலே நம்ம எடுத்துக்கலாம், 26 நம்ம எடுத்துக்கலாம். தேர்தலை பத்தி அவங்க கவலை இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசி? 26 தேர்தல் யாருக்குங்க முக்கியமான தேர்தல்? சரி, 24 தேர்தல் யாருக்கு முக்கியமான தேர்தல்? மோடிக்கும் ராகுலுக்கும் முக்கியமான தேர்தல் சார். அப்ப 26 ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் முக்கியமான தேர்தல். அப்படின்னா அமித்ஷாவோ நரேந்திர மோடிக்கோ அது எந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்தது? எந்த வகையில இல்லைங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. 10 ஆனாலும் சரிதான், 4 இருந்தாலும் சரிதான், 12 ஆனாலும் சரிதான். ஒரு நாள் அவங்க 134 ஆக போறது இல்ல. நாள் பிடிக்கும், அதுக்கெல்லாம் வருஷங்கள் பிடிக்கும். நாள் பிடிக்கும்லங்க. அப்ப இந்த தேர்தலை பத்தி ஏங்க பெருசா கவலைப்படணும்? எதிர்கால சிந்தனை தானே. ஓகே சார். அப்ப எதிர்கால சிந்தனை தான் 2029 முக்கியம். ஏன்னா திருப்பி நரேந்திர மோடி வரணும். ஆமா. அப்ப அந்த வியூகத்தை வேற மாதிரி வைப்பாங்க. ஓகே சார். சரி, இவங்களால என்ன சார் பண்ண முடியும்? அதிமுகக்குள்ள இப்ப அன்டிஸ்பியூட்டட் லீடராக எடப்பாடியார் இருக்காரு. 4 பேர் பிரிஞ்சு இருந்து எடப்பாடிக்கு எதிராக கம்பு சுத்துறாங்க. இதனால எடப்பாடியார் ஒன்னும் பலவீனமால ஒன்னும் அடையலையே சார். அது பாட்டுக்கு எடப்பாடியோட உண்மையான பலம் எடப்பாடியா இரட்டை இலையா? இரட்டை இலை தான் சார். அப்ப இரட்டை இலை யார் கையில இருக்கு? இப்போதைக்கு எடப்பாடியார் கையில தான் இருக்கு. எப்போதும் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் கையில, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே சின்னம் கட்சிக்கு சொந்தமானதே கிடையாதுல்ல. அதனாலதானே சின்னத்தை இழக்கிறோம் நம்ம. ஆமா. சின்னத்தை கட்சி பேருக்கு பட்டா போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குதே. இல்ல, தற்காலிகமானதா அது. நிபந்தனைகளுக்கு அங்கீகாரம் இருக்கு, அங்கீகாரம் வச்சிருக்கணும். அங்கீகாரம் இல்ல அப்படின்னா லிட்டிகேஷன். எஸ். லிட்டிகேஷன்ல என்ன முடிவு வேணாலும் வரலாம். நமக்கே தெரிஞ்சது தானே. அது கடைசி நேரத்துல முடிவு வந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அதை தீர்மானிக்கிற இடம் டெல்லியா, பீகாரா, எம்ஜிஆர் மாளிகையா? டெல்லி தான் சார். டெல்லி தான். அவர் என்னங்க சந்தேகம்? எத்தனை வழக்க நாங்க பார்த்திருக்கோம் சார், தேர்தல் சின்ன வழக்க. ஓகே. சரி, வித்வுட் 2 leaves எடப்பாடி இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் லீடர். வித் 2 leaves ஒரு ஓட்டு இருக்கு.
நிச்சயமா சார். ஆனாலும் இரட்டலை சின்னத்துக்கு எப்படி சார் சிக்கல் வரும்னு நான் கேக்குறேன். ஏன்னா அதாங்க பிஜேபியோட கேம் பிளான் இருக்கு இல்லைங்களா? ஏங்க அவ்வளவு க்ளோஸா இருந்த உத்தவ் தாக்கரேங்க இன்னைக்கு என்னவா இருக்காருங்க? கட்சியவே ரெண்டா உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டாங்க. உங்களுக்கு சிவசேனாவுக்கு சம்பந்தமே இல்ல. இது வாய்ப்பு காங்கிரஸ் கிடைச்சாலும் அதையும் அவங்களே தான் செய்வாங்கன்ற. அவங்களும் பண்ணிருக்காங்க சார் கடந்த காலங்கள்ல. உடைச்சாங்கல்லங்க, அதிமுக உடைச்சாங்கல்ல 1989 ஜானகி அம்மாளுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லி தானே உடைச்சாங்க. ஆமா. இல்லன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்க. ஜானகி அம்மாளா ஜெயலலிதா வரும்போது 30-33 எம்எல்ஏ ஜெயலலிதா பக்கம் எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஊரா போனது செங்கோட்டை பாதுகாப்பு. சார் நான் வந்து என்னோட கேள்வி கூட நான் இப்படி கூட நான் யோசிக்கிறேன் சார். அதாவது அதிமுக பலவீனப்பட்டால் அதிமுக இடத்த நாம வந்து பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பாஜக இருக்கா சார்? 29-26 விட்டுருங்க சார். அந்த அதிமுகவுடைய இடத்த நாம வந்து பிடிச்சுக்கணும், திமுகவுடைய பிரதான எதிர்கட்சியை நாம இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அது அதிமுக பலவீனப்பட்டாதான் இது நடக்குங்கிற ஒரு மைண்ட் செட்ல பாஜக இந்த மாதிரியான கேம் வந்து பண்றாங்க, நாம எடுத்துக்கலாமா? வேற மாதிரி கேக்குறேன். திமுக பலவீனப்பட்டா அந்த இடத்த பிடிச்சுக்கலாம்னு யாரு நினைப்பா? நிச்சயமா அதிமுக சார். காங்கிரஸ் தேசிய கட்சிகளின் கனவுங்க அது. ஓகே. அது நடக்காது, அது கனவு. ஓகே. அப்போ இயல்பாக ஒரு தேசிய கட்சி என்ன பண்ணும்னா ஒரு கூட்டணியில சேரும், அப்புறம் கூட்டணியில இருக்க மேஜர் பார்ட்னரை பலவீனப்படுத்தும், அப்புறம் தாங்களே மேஜர் பார்ட்னர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் அண்ணாமலை எல்லாம் வெளிப்படையா சொல்லியாச்சுங்க. நம்ம எத்தனை நாள் தாங்க ஒரு மைனர் பார்ட்னரா இருக்கிறது, நம்ம தலைமையில கூட்டணி வரணுங்க, ஒரு தேசிய கட்சிக்கு இது அழகா, இதெல்லாம் தானங்க அவர் சொன்னாரு போன தேர்தல்ல. அப்பதானே அது ஒரு வருஷம் தானே ஆகுது. அதே அண்ணாமலை தானே இப்பவும் பேசுறாரு. இது எல்லா தேசிய கட்சிகளுக்கு கொடுத்தான ஒரு பொது சிந்தனை தான். பிஜேபி நான் குறையெல்லாம் சொல்லல சார். ஆனாலும் அண்ணாமலை போட்டி போட்டு ஒரு 18% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க சார் பாஜக. ஆனா காங்கிரஸ் அப்படி எதுவும் பண்ணல. அண்ணாமலை போட்டி போட்டுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். அப்பனா அதுல வந்து பாமக ஓட்டே கிடையாதா? இருக்கு சார். எவ்வளவு சதவீதம்? 5 6 வச்சுக்கலாம். 6 போயிரும்ல, பேலன்ஸ் 12. அப்ப அண்ணாமலைக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ல ஒரு 4 போயிரும்ல. அப்புறம் எல்லாருமே நட்சத்திர வேட்பாளர்களுங்க. அப்ப டிடிவி ஓட்டு அதுல போகாதா? ஓபிஎஸ் ஓட்டு போகாதா? நிச்சயமா. எத்தனை பேர் நட்சத்திர வேட்பாளர்கள்? ஆமா, எல்லாருமே சில லட்சங்கள் வாங்கியிருந்தாங்க. அண்ணாமலை உட்பட. அண்ணாமலையே 4 லட்சம் இல்லைங்க. ஆமா. அதெல்லாம் கழிச்சீங்கன்னா பிஜேபியோட கோர் ஓட்டு எவ்வளவு இருக்கு? 18%. பழைய ஓட்டு தாங்க இருக்கு. 3 to 4% தான். அதே தான் 5% தான் இருக்கும். ஓகே. இந்த கணக்கு அதிமுகவுக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் கழிச்சு காட்டி இவ்வளவுதாங்க இருக்கு உங்களுக்கு, நீங்களா இவ்வளவு சீட்டு கேட்டா என்னம்பாங்க. பிஜேபி என்ன நினைக்கும்னா, நம்ம ஆதரவு உள்ள தொகுதியில 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? அதுல வந்து அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை எதிர்த்து களமாடி ஜெயிச்ச பிஜேபி வேட்பாளர்கள்ல நாகர்கோவில் காந்தி அவர் ஒருத்தர் தாங்க அவரோட தனி செல்வாக்கு இருந்தது. வானதி எல்லாமே வந்து டஃபா தான் ஜெயிச்சாங்க. அப்ப தனி செல்வாக்குல ஜெயிக்கக்கூடியவங்க 1ஓ 2ஓ தான் இருந்திருப்பாங்க. சார் நயினார் நாம தனி செல்வாக்குன்னு சொல்லலாம்ல. ஓகே, நயினாரையும் நான் ஏத்துக்கிறேங்க. சரி, 2 நயினாரும் காந்தி அவர்கள். அப்போ பிஜேபிக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதிமுகவுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதான் பிரச்சனை. 4ஆ பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், தற்போது செங்கோட்டையன் அவர்கள். இப்போ எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. இவங்களுடைய மூவ் என்னவா சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? அதான் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் பேசினார்ல, இவங்களுக்கு தைரியம் இருந்தா தனி கட்சி ஆரம்பிச்சு தனி சின்னம் வாங்கி ஜெயிச்சு காட்டுட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க. அதுக்கப்புறம் தான் சேகர் பாபு பேசினாரு. புதிய தலைமுறையில் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் நானும் என்னோட கருத்தை சொன்னேன். தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. அதான் அதுல என்னன்னாங்க, ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா வழக்கு பூரா அடிபட்டு போயிடும். செங்கோட்டையே நான் வழக்கு போடுவேன்ட்டாரு. தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு வழக்கு போட முடியாது. டிடிவி தனி கட்சி ஏற்கனவே தனி கட்சி வச்சிருக்காரு. சசிகலாமா நான் தாங்க அதிமுக பொதுச் செயலாளர்ன்றாங்க. அவங்க நிலைப்பாடு அதானே, சசிகலாமா நிலைப்பாடு அதானே, நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர், அதான நிலைப்பாடு. அப்புறம் எப்படி தனி கட்சி ஆரம்பிக்க முடியும்? மாட்டாங்க. அப்போ டிடிவி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில அகாமடேட் ஆகணும்னா விஜய் மாதிரியானவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சா
அந்த கூட்டணிக்குள்ள போகலாம், சில சீட்டுகள் வாங்கலாம். ஓகே. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே கூட செங்கோட்டையன் வாங்கலாம். ஏங்க அவர் நிக்கலாம். அதிமுக கன்னியூ பண்ணியிருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்கு டிக்கெட் கிடையாதுங்க. எஸ். எடப்பாடி கொடுத்திருக்க மாட்டாரு. நிச்சயமா அது அவருக்கே தான் தெரியுமே. ஓகே. அவர் இப்போ ஒரு அடிப்படை உறுப்பினர் தரங்க எழுதுவதற்கு என்னங்க இருக்கு, கிழிஞ்ச சட்டை ஆயிடுச்சு. சார் வழக்குக்கு போனாலும் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது ஒண்ணும் வழக்கு நடக்காது, ஒன்றும் நடக்காதுங்க. வழக்குக்கு போனால் இன்னொரு லிட்டிகண்டா அவர் மாறுவார். ம். அதிமுக உரிமை சம்பந்தப்பட்ட இன்னொரு வழக்காடி. ம். அப்போ அந்த கார்டை யூஸ் பண்ணணும்னு பிஜேபி நினைச்சா யூஸ் பண்ணும். ஓகே. சோ அத அடிப்படையா வைத்துக் கொண்டு சின்னத்தை முடக்கலாம்னு சொல்ல வரீங்களா? எடப்பாடி பழனிசாமி பிரஷருக்கு பணியில்லைன்னா அதை நோக்கி தான் போகும். என்ன சார் அதாவது தொகுதி பேரத்துக்காக ரெட்டலை முடக்கக்கூடிய எல்லை வரைக்கும் வந்து பாஜக போகும்னு சொல்ல வரீங்களா? அவங்க ஏன் முடக்குறாங்க? தேர்தல் ஆணையம் தானே முடக்க போகுது. சரி, தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் வந்துங்க முடக்கிறதுங்கிற அந்த ஃப்ரீஸ் வார்த்தையே தப்பு. டெம்பரரி நான் யூஸ்ங்கிறது தான் சரியான வார்த்தை. ஓகே. இத்தனை வழக்குகள் இருக்கு. இவங்க வழக்கு போட்டவனும் சும்மா இருப்பாரா? செங்கோட்டைய தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் போட மாட்டாரா? ஏன்னா செங்கோட்டையனை பட்டியல இருந்து நீக்கணும் இல்லைங்க. தேர்தல் ஆணையத்துல ஒரு பட்டியல் இருக்குங்க. அந்த பட்டியல்ல யாரு கட்சியோட இந்த போஸ்ட்ல யார் யார் இருக்கான்னு கொடுத்துருப்போம். அமைப்பு செயலாளர் பதவியில் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள். அப்ப அதை நீக்கி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும்ல. ஆமா, கொடுப்பாங்க. அப்படி அந்த கடிதத்தை ஏத்துக்கூடாதுன்னு இவர் ஒரு கடிதம் கொடுப்பார்ல. ஆமா. அப்ப தாவா ஆகும்ல அது. நிச்சயமா. சைமல்டேனியஸா அவர் ரெண்டு வேலை பார்ப்பாரு. ஒண்ணு வந்து கோர்ட்டுக்கு போவாரு, இடைக்கால தடை கேட்பாரு. இன்னொன்னு தேர்தல் ஆணையத்துக்கு போவாரு. ஓகே. அப்ப தேர்தல் ஆணையம் வந்து டெல்லி சொல்லுது அப்படின்னா ரைட்டுங்க, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு, ஏகப்பட்ட டிஸ்பியூட் இருக்கு, இதெல்லாம் நாங்க ஆராய்ஞ்சு தெளியறதுக்கே டைம் எடுக்கும். ஒரு வருஷம் எடுத்தாங்க அதிமுக மேட்டர்ல 88 89ல ஒரு வருஷம் எடுத்தாங்க. ஒரு வருஷம் எடுத்துட்டு கடைசியில பெரிசாஸ்திரி தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாருன்னா, ஐயா எங்களால முடியல, நிறைய ஆவணம் இருக்கு, எக்கச்சக்கமா ஆவணம் இருக்கு, எல்லாம் லாரி லாரியா கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, அதனால இந்த தேர்தலுக்கு டெம்பரரி நான் யூஸ், டெம்பரரி நான் யூஸ்ல உனக்கு சேவல், இவங்களுக்கு ரெட்டப்புறா, ரைட்டா? அதுக்கு பிறகு ஜானகி அம்மா வித்ட்ரா பண்ணும்போது லாரி வச்சு அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஒரே ஒரு சிம்பிள் லெட்டர். அப்ப எப்படி அந்த முடிவு எடுத்தாரு அப்ப இருந்த தேர்தல் ஆணையர்? பெரிசாஸ் தான் நினைக்கிறேன். என்னன்னா காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்க போகுது, மக்களவை தேர்தல் வந்துருச்சுங்க. ஓகே. மார்ச் மாசம் 89 மார்ச்ல 2 இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க, மதுரை கிழக்கு, மருங்காபுரி. அக்டோபர் நவம்பர்ல தேர்தல் இதை தொடங்குது. நவம்பர் தேர்தலுங்க. அக்டோபர் செப்டம்பர்லயே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நிறைவு பெறுது. முன்னதாக பாண்டிச்சேரியில தேர்தல். ஜெயலலிதா சசிகலா ஒரு கார்ல வரும்போது லாரி மோதி அது திமுக லாரின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. தேவி மருத்துவமனையில சேர்த்தாங்க. டாக்டர் சொக்கலிங்கம் ஷெரீஃபா இருந்தாரு. நாங்கெல்லாம் பார்க்க போறோம். திடீர்னு பயங்கர பரபரப்பு. போலீஸ் எல்லாம் வந்து அப்படி நிக்குது. பிரஸ் உள்ள போயிட்டோம். ராஜீவ்காந்தி வந்து இறங்குறாரு, பிரதமர். ஓகே. அதாவது கார் விபத்துங்க, சின்ன அடிதாங்க. 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு. எல்லாரும் குழுமி இருக்கும். சொக்கலிங்கம் ரொம்ப நல்ல டைப்புங்க. அவர் எல்லாரோடையும் நல்லா பழகுவார். எனக்கு நல்ல ஃப்ரெண்டும் கூட. அவர் பின்னாடி வந்து ஒரு டிவி சேனல்லாம் நடத்தினாருங்க. அதுதான் வின் டிவின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் அதை தேவநாதன் வாங்கினாரு. ரைட்டுங்களா? பிரதமர் வந்து பார்க்க வராருங்க. ஓகே. அடுத்த 3-4 மாசத்துல தேர்தல் வருது. ஓகே. அப்படின்னா தேர்தலை கூட்டணிங்கிறதெல்லாம் மனசுல வச்சுதானே ரெட்டையில முடக்கத்தை நீக்குனீங்க. ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர்ல நீக்கத்தை ரத்து பண்ணீங்க. சொல்ல கூட டெம்பரரி நான் யூஸ திருப்பி கொடுத்தீங்க. அதுக்கு முந்தைய ஒரு வருஷமா நாங்க லாரி லாரியா வந்து ஆவணம் கொண்டு போய் கொடுத்தோம். அதை நீங்க பரிசீலிக்கவே இல்லை. ஓகே. 1988 இருந்து தேர்தல் ஆணையத்தோட லட்சணமே இதுதாங்க. ரொம்ப சுதந்திரமான அமைப்பு. ஓகே சார். அதாவது பாஜக தங்களுடைய லாபங்களுக்காக இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. பழைய வரலாறு இதுதான். ஓகே சார். சார் அப்படின்னா எடப்பாடியோட தலைமை கேள்விக்குள்ளாகுமே சார்? அதாவது அவருடைய தொடர்ச்சியாக தோல்விகள் கேள்விக்குள்ளாகும்லாங்க. அவர் 2026ல எப்படி இதை வச்சு ஜெயிக்க முடியும்? நான் சொன்ன கணக்கு 100க்கு 35 ஓட்டு வாங்கினா ஜெயிப்புங்க. ஓகே. வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசங்கிறது சில தொகுதியில வெறும் 1 ஓட்டு தான். 100க்கு 1 ஓட்டு, 1%.
சில தொகுதியில 4%, வெறும் 100க்கு 4 ஓட்டு தான். ஒரு ஓட்டுக்கு 4 ஓட்டுக்கு நடுவுல தான் நாக்காலியே ஊசலாடுது. ஓகே சார். சார் முக்கியம் இல்லையா? அது செங்கோட்டை ஓட்டு, ஓபிஎஸ் ஓட்டு, டிடி ஓட்டுலாம் முக்கியம் இல்லையா? நிச்சயமா முக்கியம் தான் சார். இப்படி கட்சிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. கூட்டணி வேற ஜெல்லாகல, களத்துல தொண்டர்கள் சோர்ந்து போயிருவாங்க. மெகா கூட்டணியை உருவாக்குறோம்னு எடப்பாடியார் சொல்றாரு. இப்போ வரைக்கும் தமாக, பாஜக, தமாக 2 கட்சிகள் தான் இருக்காங்க. புதிய கட்சிகள் வந்த மாதிரியும் தெரியல. அமித்ஷாவும் நாங்க என்டிஏவை வந்து பலப்படுத்துவோங்கிறாரு. அதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. கட்சிக்குள்ள ஒரு பிளவு நடந்துகிட்டே இருக்காது. பிளவுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான தலைகளை வெளியே போய்கிட்டே இருக்காங்க. எப்படி சார் சாத்தியங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுது? சாத்தியம் இல்லைங்க, அதான் உண்மை. அதான் நான் சொன்னேங்க, 35 ஓட்டு வாங்கினா போதும். திமுக வந்து உள்ளூர இது மகிழ்ச்சியா தானங்க இருக்கும். அதிமுக உட்கட்சி பிரச்சனைக்கு திமுகவோட முக்கிய அமைச்சர் பதில் சொல்ல மாட்டார்ல சார். இன்னைக்கு அதான் சொல்றேன், பதில் சொல்றாருல சார். என்ன பதில்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதிமுக கரையான் வந்து மரத்தை அரிக்கிற மாதிரி அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அதிமுகவோட கன்சர்னா அவர் பேசியிருக்காரு சார் சேகர் பாபு அவர்கள். சேகர் பாபு பேசின உடனேயே அதே சேனல்ல நான் என்னோட போன் ரியாக்ஷன் கொடுத்தேங்க. ஓகே. அதிமுகவை பற்றி கருத்து சொல்றதுக்கு சேகர் பாபுக்கு சீனியாரிட்டி இருக்கு. 2011 மதுசூதன் எங்களுக்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைங்க. ஆமா. மதுசூதனை வந்து எதேகனி எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவருங்க. பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கு அதுக்கு பின்னாடி எல்லாம். சரி, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்ப சேகர் பாபு சொல்றாரு, என்ன சொல்றாரு, கரையான், நீங்க சொன்ன கரையான் உதாரணம் சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாரு, இதுல பிஜேபிக்கு தாங்க லாபம்னு சொல்றாரு. லாபம் 2வது பார்ட் அதானே? ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன். ஓகே சார். எடப்பாடி என்ன சார் செய்யணும்? அதாவது உண்மையிலேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மெகா கூட்டணி அமைச்சாதான் ஜெயிக்க முடியும். கட்சியுடைய பெருந்தலைகள் எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி வந்து ஒரு நீக்கிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு மீம் பார்த்தேன் சார். டிசிஎஸ் விட வந்து இபிஎஸ் தான் நிறைய லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மீமும் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப எடப்பாடி என்னதான் சார் செய்யணும்? எடப்பாடி வந்து உண்மையிலேயே தன்னோட தலைமைத்துவத்தின் பேர்ல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான தலைவர்கள் பேசுறது இதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாதுங்க. எம்ஜிஆர்லாம் மௌனம் தான் சாதிப்பார், இக்னோர். ஜெயலலிதாவும் மௌனம் தான் சாதிப்பாங்க. மாறாக நீங்க வந்து நீக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா எண்டே கிடையாது. ஓகே. அப்புறம் கட்சி அதுல பலவீனப்பட்ட மாதிரியான தோற்றம் உருவாக்கும் போதுங்க, ஒரு கட்சிக்கு 2 எதிரிங்க. பரம்பரையான எதிரி ஒண்ணு, தேர்தல் எதிரி. கூடவே இருக்கிற கூட்டணி கட்சியே நமக்கு எதிரி தான். ஓகே. கூட்டணி கட்சியெல்லாம் நம்மளுடைய ஆயுள் பூரா கூட்டணியாவே இருந்துருவாங்களா? எந்த கூட்டணியும் எடுத்துங்க. அப்ப ஏன் மாறுறாங்க? கூட்டணி கட்சியா மாறுறாங்க? ஓகே. கூட்டணி கட்சியே நம்ம எதிரி கட்சி தான். நம்ம கிட்ட பலம் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் நம்மளோட இருப்பாங்க, ஒட்டி இருப்பாங்க. ஆமா. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கே வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஜெயலலிதா சொன்னாங்கல்லங்க, தேமுதிக எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம்னாங்க. தேமுதிக கூட்டணி 2011 ஜெயிச்சாச்சு. ஜெயலலிதா முதலமைச்சர், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர். சட்டமன்றத்துல ஜெயலலிதா சொல்றாங்க, ஏதோ ஒரு சஜஷன் கொடுத்தாங்க, தேமுதிக எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், அரசியல் பாடம் எடுக்க வேண்டாம். ஓகே. என்ன காரணம்னா, பொதுவாக இந்த மேஜர் பார்ட்னர் இப்படிதான் நடந்துக்குவாங்க. ஓகே சார். அப்போ வலிமையா இருக்கணும். ஆனா அவங்க வலிமையை ப்ரூவ் பண்ணாங்க. எப்படின்னா 2016 வெற்றி பெற்றாங்க. ஓகே சார். சார், அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும்னு சொல்றாரு. அப்படியே இந்த 4 பேரும் அப்படியே விஜய் தலைமையோட ஒரு கூட்டணி போனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சார், அதிமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய பின்னடைவு இல்லை சார் அவங்க உருவாக்குவாங்க. ஏன்னா 11 தொகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் வரைக்கும் வந்து டிடிவி தினகரன் 21 எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பிளவை வந்து ஓட்டு பிளவை வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்தினாரு. சோ அதே மாதிரி இப்போ விஜய் தலைமையில அவங்க போய் நினைஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா எடப்பாடிக்கு போய் முடியுமே சார்? அவ்வளவு பெரிய நுண்மான் நுழை புலம் வந்து விஜய்க்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அரசியல் நுண்ணறிவு அது. ஓகே. சினிமா நட்சத்திரங்களுக்கு ஒரு மிகை மதிப்பீடு இருக்கும் நம்மளை பற்றி. நம்ம தான் இல்லைன்னா ஏங்க பெரிய டாப் ஹீரோ தோல்வி படம் கொடுக்குறாரு, நம்ம படம் நல்ல படம் எல்லாம் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அதோட எண்ணங்க. அப்படி அரசியல் கிடையாது. அரசியல்ங்கிறது அது பலதரப்பட்ட அனுசரிப்பு தாங்க அரசியலே. வாக்கு அரசியல் அனுசரிப்பின் அம்மான்னு நான் சொல்லுவேன். அதான் உண்மை. அப்படி அவரை அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு, ஒரே ஒரு கண்டிஷன் தானே அவருக்கு, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த ஒரு கண்டிஷன் தானே, அதை ஏத்துக்கிற யாரும் வரலாம். அதை ஏத்துப்பாரு. டிடிவி ஏத்துப்பாரு.
ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆமா ஓபிஎஸ் கையில ஒரு சின்ன சங்கடம் இருக்குல்ல, அவர் முதலமைச்சரா இருந்தவர்ல. ஆமா செங்கோட்டையன் கூட ஏத்துக்குவாரு. ஓபிஎஸ்க்கு ஒரு சின்ன சங்கடம் இருக்கும்னு நினைக்கிறேன். சசிகலாமா அவங்க ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க தேர்தல் நிக்கவும் முடியாது. அந்த பேன் பீரியட் அவங்களுக்கு முடியல. அப்ப விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, அதுல எல்லாரும் சேர போறாங்க அப்படின்னா பல கட்சிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஜான் பாண்டியன் வரலாம், கிருஷ்ணசாமி வரலாம், யார் வேணாலும் வரலாங்க. ஓகே, அப்படின்னா விஜயோட தரப்புக்கு ஓட்டு பலம் அதிகமாகும். விஜயோட சொந்த ஓட்டு, ஒரு ஃபேன் ஃபாலோவிங் ஓட்டு, அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ற ஓட்டு. அப்போ அதிமுகவுக்கு அது பலவீனமா தான் முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுகவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. கடந்த கால வரலாறோடு ரிலேட் பண்ணி பேசியிருக்கீங்க. எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய சவால். குறிப்பாக அதிமுகவுக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய லாபமா போய் முடியும். அது சீட்டு பெறத்துக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்னத்தையே முடக்கலாங்கிற வரைக்கும் பேசியிருக்கீங்க. இப்போ சிவசேனா சின்னத்தை எப்படி முடக்கினாங்க முதல்ல? வடகிழக்குல எத்தனை மாநிலங்கள் அந்த உதாரணம்? காங்கிரஸும் சளைச்சது இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். தேசிய கட்சிகளோட கனவு அது. எஸ் சார், அப்படிங்கிற விஷயங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.